பித்தியாருக்கு உதவுனா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க? இன்னும் வளருவீங்க. 4 பேருக்கு உதவியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது, மீனிங்ஃபுல் லைஃபாக ஆகிடும். அப்படி தானே? நீங்கள் மட்டும் வாழணுமா, நீங்கள் சுற்றி இருக்கணும் வாழ வைக்கணுமா? நம்மளை எப்படி செய்ய வச்சுக்கிறாரு கடவுள்? ஒரு பொம்பளை பிறந்தது அவளுக்கா? ஆம்பளை பிறந்தது அவனுக்கா? நீ ஆணானதே எதுக்கு தான்? யாரோ ஒரு பொம்பளைக்கு உதவுறதுக்கு தான். ஒருத்தி பொம்பளையா இருந்தே எதுக்கு தான்? யாரோ ஒரு ஆம்பளைக்கு உதவுறதுக்கு தான். அப்படி பண்ண கர்ம பதிவு வருது, கர்மம் வருது. ஆணும் பெண்ணுமா எதுக்கா நீங்க? கடவுள் ஏன் அப்படி செஞ்சான்? என்னையா அறிவாளி ஆக்கணா? என்னையா முட்டாள் ஆக்கணா? என்னையும் பலவல்லமாக்கணும், இல்லை பலம் இல்லாமல் ஆக்கணும்? யாருக்கும் ஒரு விதத்தில் நான் பலம் இல்லாமல் தான் அத்தங்கிட்ட போய் உதவி செய்ய கேட்பேன். அப்போ தான் எனக்கு என்ன ஆக முடியும்? நான் அவனுக்கு ஒரு வேலையை செய்வேன். நான் பலசாலியாக இருந்தா அப்போ எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, உங்ககிட்ட என்ன பண்ணுறேன்? நான் வர்றேன். அப்படி தானே? நலம் விசாரித்தெல்லாம் நல்ல விஷயம். அதெல்லாம் தைரியமாக என்ன பண்ணுங்க செய்யுங்க. பித்தியாருக்கு உதவி செய்யறதெல்லாம் நல்லது. அதனால் கர்மப்பதிவெல்லாம் வராது. கர்மப்பதிவெல்லாம் வருதுன்னா அப்போ நீ சரியில்லை, ஏமாத்துற. உண்மையாக எந்த பயம் தேவையில்லை. உண்மையிலேயே காலில் ஒரு மனுஷன் காலில் வந்தால் அவங்க கர்மெல்லாம் அவனுக்கு தான் போகுது, இல்லைன்னா கிடையாது. புரியுதா? நீ ஜென்ம ஜென்மமாக செஞ்ச பாவம்லாம் அவனுக்கு தான். அதை அவன் ஈஸியாக தொடங்க முடியும். அதனால தான் அவன் காலில் விழுறான். அவ்வளோ தைரியம் இல்லாதவன் என்ன பண்ணாது அந்த வேலையெல்லாம்? போவாத.